ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறாங்கன்னு பார்த்துருவோம். டர்ன் பண்ணிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நான்வெஜ் சமையல் சிக்கன் வாங்கியிருக்கோம். சிக்கன் செய்ய போகிறோம். செய்யலாம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வச்சு சிம்பிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் மட்டும்தான் இருக்குது. சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்துகிட்டு வரேன். அப்படியா? அப்போ இது சப்பாத்தி மாவா? ஆமாம். ஃப்ரிட்ஜில் எங்கே இருக்குது? ஃப்ரிட்ஜில். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்சுட்டாங்க. பயந்துட்டு பார்த்துரும் சமையல். முதல்ல ரொம்ப கஷ்டமானதை செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். முட்டையை அவிக்க போகிறாங்க. தண்ணி வச்சுட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நீ சிக்கன் குழம்பு, சிக்கன் தொக்கு, அதுக்கப்புறம் வந்து முட்டை, அப்புறம் வந்து சப்பாத்தி. பாருங்க, சப்பாத்தி வந்து சப்பாத்தி இருக்குது. நான் கொஞ்சம் சீக்கிரமா ஊருட்டன்னு பிசைஞ்சு வச்சுட்டேன். என்னன்னா, சப்பாத்தி மாவு, கொஞ்சம் சால்ட்டு, தயிர், நெய், தண்ணி, இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி, இது வந்து காஞ்சி போயிடும் மேலே, அதனால கொஞ்சம் ஈரம் பண்ணி போட்டு மூடி வச்சிருக்கோம். நல்லா உருட்டும். அப்போதான் சப்பாத்தி வந்து அப்படி பிரிச்சா பிரிஞ்சு வரும். அவ்வளோ சாஃப்டா இருக்கும். சரி விட்டு சப்பாத்தி போல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சப்பாத்திக்கு என்ன காப்பி ரைட் இருக்கா? ஆமா, அவங்க தான் காப்பி ரைட்டு. அப்படி எல்லாம் சாம்பாருக்கு எப்படி நம்ம அவங்க வீட்டு சாம்பாரா அது போலதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு போடுறாங்க கடாயில். இதில் கொஞ்சமாக வரும் ஸ்லோவாக, அதெல்லாம் நான் அப்படி நிற்கிறேன். அதில் வேறு தண்ணி இருக்குது, இப்போ வெடிக்க போது வேறு. சிக்கன் வந்து தொக்கு, கொஞ்சம் பட்டரு, பச்சை மிளகாலாம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணிட்டா அதுக்கு தொட்டு சாப்பிடலாம். எதுக்கு சொல்லுங்க? சொன்னா ஏதாவது சொல்லுவீங்கல்ல, அதனால நான் சொல்லல. சப்பாத்திங்க. முட்டை வந்து முதல்ல வேக வச்சு, எத்தனை 4 5 6. அடுத்து வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து நான் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் இல்ல, லவங்கம், பிரிஞ்சி இலை, அடுத்து வந்து பட்டை. டக்குன்னு செய்யணும், முழிக்க கூடாது. நான் தான் முழிக்கிறேன் திருக்குன்னு. கொஞ்சம் கருவேப்பிலையே போடலையா? போடணும். இப்போ வச்சிருக்கேன் கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். அதுக்கு முன்னாடி தொக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரிஞ்சி இலை, சீரகம், ஒரு பட்டை. இதெல்லாம் எதுக்கு தான் போடுறீங்க? நல்ல வாசனை, நல்ல ஃப்ளேவர், உடம்புக்கும் நல்லது கண்டிப்பா. கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், வெங்காயம். மேலே பட்ட டவல் எடுத்து வரட்டா? அப்போவே அந்த மாதிரி நெருப்பியை பார்ப்போம், எண்ணெயை பார்க்க மாட்டோமா? கேட்டுச்சா சத்தம்? அது வாய் அடக்கம் வேணும் கொஞ்சம். இதில் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து என்னென்னா தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா நமக்கு தொக்கு வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும். வேணும்னா ரைஸில் போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். எங்கே ரைஸில் போட்டு சாப்பிடுவீங்க? சாப்பிட மாட்டேங்கன்னா தக்காளி அரைச்ச தக்காளி இதோட ஊற்றிட்டேன். வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போதும்.
கூடவே வந்து சிக்கன். கொஞ்சம் மஞ்சத்தூள். ஆமா, நான் மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் போட்டுக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் நிறைய, நாட்டு தக்காளி கொஞ்சம் நிறைய அரைச்சி ஊற்றிருக்கோமா, அது வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதில் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நான் கடைசியாக கொஞ்சம் பச்சை மிளகாய், மிளகுத்தூள் இந்த ரெண்டும் சேர்ப்பேன். இன்னும் ஸ்பூன் போடுங்க. இல்ல நான் வந்து காரம் கம்மியா இருக்கும், போடுங்க. இன்னும் ஸ்பூன் போடுங்க. மிளகு செஃப் சொன்னா சொல்லணும், பேசக்கூடாது. மிளகுத்தூள் காரம் அடிக்குங்க, அதுவும் போடுவேன். அப்ப என்ன ஆகும், ஈக்குவல் ஆயிரும்ல. இந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டோன்னா அந்த காரம் மட்டும்தான் உரைக்கும். இது வந்து தொக்கு பண்றதுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டிருக்கேன் இதுக்கு. கொஞ்சம் இதில் நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்கிறேன். ஏன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறேன். அது வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கலர் தான் இருக்கும். அதனால நம்ம யூஸ்வலாக குழம்புக்கு போடுவோம்ல அந்த மிளகாத்தூள். உப்பு போட்டேன்னா போடல, அதில் போடல. ஒரே டைம்ல அடுப்பு ஆன் பண்ணி மூணுத்தையும் அடுத்த தடவை வந்து நீங்க 4 அடுப்பு இருக்குது வாங்கிருங்க. சாப்பாடு வச்சிடலாம், ஒரே டைம்ல முடிச்சிடும். என்ன வாங்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தக்காளி மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு 10 நிமிஷம், 1/4 ஹவர் விடலாம். வெந்துடும். இது இந்த மசாலாலேயே இதுவும் அதே தான். இதுல இன்னும் காஷ்மீரி சில்லி பவுடர் போடல. ரெடி ஆயிடுச்சு பழகுதா சிக்கன் தொக்கு. புளியெல்லாம் ஊற்ற மாட்டீங்களா சிக்கன் குழம்புல? சிக்கன் குழம்புல புளியெல்லாம் ஊற்ற மாட்டீங்களா? இல்ல, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் புளி ஊற்றி தனியா தரேன். இந்த டேஸ்ட்டை நான் மட்டும் சாப்பிடதான் இல்லை, எல்லாரும் சாப்பிடதான் சாப்பிடலாம். புளி புது டிஷ்ஷா இருக்கு நீங்க சொல்றது. ஏன் புளி ஊற்றி சாப்பிட்டா வயிற்ற இறங்காதா? இறங்கும். புளி இதுல ஊத்தி சாப்பிட்டா இல்ல, புளி நீங்க அப்படியே கரைச்சி ஊத்தினா கூட உங்க வயிற்றுல இறங்கும் தான். ட்ரை பண்றீங்களா? அதே கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிடுங்க. சக்கரை இல்லை, என்ன செய்யுது, மிளகு அதெல்லாம் போட்டு ரசமாக்கி ஊத்துரு. பச்சை புளி ரசம் இருக்கு. ஓகேவா? நீங்க சொல்ற மாதிரிதான். அதாவது இப்ப நம்ம வந்து புளி தக்காளி இல்ல கேளுங்க, எல்லாத்தையும் கரைச்சி நம்ம அடுப்புல வச்சு லைட்டா அந்த கொதி வந்து நுர பொங்கும் போது மிளகுத்தூள் எல்லாம் போட்டுட்டு, இல்ல வேற மாதிரி கூட ரசம் வைப்பாங்க. ஆனா பச்சை புளி ரசம்னு ஒண்ணு இருக்கு, அடுப்புலயே வைக்க மாட்டாங்க. புளி தண்ணி மீதி எல்லாம் அந்த மிளகு இதெல்லாம் சேர்ந்து கரைச்சி, அதான் பச்சை புளி ரசம். அப்படியே ஊத்தி சாப்பிட்டுடலாம். எவ்வளவு அறிவா பேசுதுப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சா? இதுக்கு என்னையா அறிவு வேணும்? எல்லாரும் சாதாரணமா எல்லாரும் தெரிஞ்சதுதான். சோப்பு புளி ரசம் இல்ல, நீங்க சொன்னதுனால நான் சொல்றேங்க. அது பேரே பச்சை புளி ரசம் தான். நான் வச்சது இல்ல, ஆனா நான் பாத்திருக்கேன் எப்படி செய்யறாங்க. நெருப்பு படாத ரசம். நெருப்பு படாத ரசம் அது பேரு. ஆமா, பச்சை புளி. ஏன்னா அடுப்ப கொதிக்கல, அதனால பச்சை புளின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அடுப்புல வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்கதான். அதாங்க, தேவையான அளவுக்கு புளி தண்ணி, கொஞ்சம் காரம், உப்பு, கரைசல் எல்லாமே சேர்த்து, ரசத்துக்கு என்னெல்லாம் மசாலா போடும் எல்லாமே சேர்த்து அப்படியே அந்த ரசத்தை ஊற்றி அதை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. எதுவும் இல்லாம ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை அப்படியே ஊற்றி சாப்பிடுவாங்க சூடான சாதத்துல. கொதிக்க வைக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க.
உங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன் நீங்க கேட்டதுனால. ம் சரி, இது கொஞ்ச நேரம் நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். ம் மூடி போட்டு போனதுக்கு அப்புறம் இல்ல ம் போட்டோம், கொஞ்சம் இழுக்கட்டும். அந்த வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் ம் லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு ம் மூடி போட்டுடலாம். ம் வந்து தண்ணி இந்த கேனை பார்த்தாவே தண்ணின்னு தெரியும். நான் வர தண்ணின்னு வேற சொல்லிட்டேன்னா இதுல வந்து கொஞ்சமா ஊத்துறேன். இதுல நிறைய ஊத்திக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் குழம்பு நிறைய வேணும். ரெண்டுமே வேகணும். இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா வந்து சிக்கன் வெந்து தண்ணி எல்லாம் இழுத்துரும். இதுலேயே அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா திக்காயிரும். அப்படியே கரெக்டாக ஒரு லைட்டாக 10 மினிட்ஸு. உப்பு மட்டும் பார்க்கணும், லாஸ்ட்டாக உப்பு பார்த்துக்கலாம். நான் அதுக்குள்ளே இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சேன்ல, அது ரெடி பண்ணிடலாங்க. இப்பவே செஞ்சு வச்சிடலாமா? ஐயோட கை முடிச்சு விட்டுடலாம். அது வேற அப்புறம் ஒரு தடவை பற்ற வச்சுன்னு அப்புறம் ஒரு தடவை ஊற்றின்னு பற்றின்னு. இல்லை, லேட்டாக சாப்பிடும்போது லேட்டாக செய்யலாம். அப்படியா? அப்போ என்ன ஊற்றுவீங்க? அப்போ மூடி வச்சுட்டா மூடி வச்சுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு பதில் சொல்லுமேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? வேற நான் வந்து கொஞ்சம் செய்ய போறேன், மீதி அப்புறம் செய்ய போறோம். ஒரு சப்பாத்தி செய்ய சில பல வேலையெல்லாம் செய்யணும். அப்படி அப்பதான் நல்லா ஒன்னோட ஒண்ணு மாவு ஃபுல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா க்ளூட்டிங். ஆனா 4 hours விடணுங்க. சரிதா? மாவு சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிசைஞ்சு மூடி கீழே போட்டேன், பிசைஞ்சு குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு சப்பாத்தி செஞ்சோன்னா அதில் லைட்டாக ஒரு விதமான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். இட்லி தோசை மாவு புளிக்க வைக்கிறோம்ல நைட்டு ஃபுல்லாக, அதே மாதிரி கோதுமை மாவு சப்பாத்தி மாவு தெரியுதா? இப்படி பிரிஞ்சுங்க பாருங்க, இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மிக்ஸ் பண்ற ஒரு டெக்னிக்கை காட்டுறாங்க, பாத்துங்க. உங்களுக்கு தெரியும் எல்லாம், இருந்தாலும் இவங்க சொல்ற டெக்னிக் கொஞ்சம் பாருங்க, கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஃபாலோ எல்லாம் பண்ணாதீங்க. என்ன, நான் நம்ம வீட்டுல, ஓகேவா, நம்ம வீட்டுல நான் இப்படி செய்யறேன். அதுதான் உங்களோட சொல்றேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப நம்ம போட்டு இது பண்ணிட்டு வச்சுக்க, இந்த மாவு அப்படியே புஸ்ஸெல்லாம் போய் இப்படி குட்டியாயிரும். அப்படி ஆகக்கூடாது, அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கணும். கேப் ஓகே பிடிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் ஸ்லோவாகட்டும். ஸ்லோவானோடனே இது என்னது மிளகுத்தூள் போட்டுறேன். இதுல வந்து கொஞ்சம் லைட்டா, ரொம்ப இல்லை, மிளகுத்தூளா? ஆமா, மிளகுத்தூள் லைட்டா போட்டுக்கிறேன். அப்ப இது பேர் என்ன? பெப்பர் சிக்கனா? பெப்பர் சிக்கன், பட்டர் சிக்கன். லைட்டா பச்சை மிளகாய் வந்து மேல. பட்டர் போடவே இல்லையாப்பா? போட போறேன். கருவேப்பிலை கீழே போட்டா இது வந்து இன்னும் கொஞ்சம் கொதிச்சு சிம்ல வரட்டும். சிம்ல வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் பட்டர். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இது வந்து ரெடி ஆயிரும். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். குழம்பு மதியம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம், அப்புறம் ஆஃப் பண்ணலாம். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 5 நிமிஷம் சப்பாத்தி 5 நிமிஷம் மொத்தமா ஆகிட்டாங்க டைம். முடிஞ்சிருச்சு. இதான் சொன்னீங்க அப்பயும். அவ்வளவுதான். சப்பாத்தி செஞ்சுட்டேன். குழம்பு வந்து அவ்வளவுதான். கொதிச்சு நல்லா ஸ்லோ பண்ணிக்கிறேன். அந்த எண்ணெய் வந்து வதக்கிறப்ப லைட்டா ஒரு கருவேப்பிலை. சிக்கன் குழம்புல வந்து கொத்தமல்லியை விட கருவேப்பிலை, மிளகுத்தூள் ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனா வந்து குழம்பு கொஞ்சம் காரமா இருக்கு, அதனால நான் மிளகுத்தூள் சேர்க்கல குழம்புல. வேணா அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம், அவ்வளோதான்.
இது கொஞ்ச நேரம் ஆகும் சரியா, கொஞ்சம் விட்டு விட்டு தான் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி வராதுன்னாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் சப்பாத்தி வருது. சொல்றது எதை நம்புறதுன்னே தெரியல. நான் வேற வராதுன்னு நான் எங்கங்க சொன்னேன்? நான் அப்படியே சொல்றேன். நாம வேற எப்படி சொன்னீங்க நீங்க? வழக்கமா ஃபர்ஸ்ட் சப்பாத்தி ஃபர்ஸ்ட் தோசை எல்லாம் அப்படின்னா ஒரு 2வது 3வது சுடும்போது டப்புன்னு செட் ஆயிரும் அந்த ஹீட்டு கரெக்டா. ஃபர்ஸ்ட் வைக்கும்போது என்னன்னா அந்த ஹீட்டு ஜாஸ்தியா இருக்கும், அப்போ ஸ்லோ பண்ணுவோம்ல, கரெக்டான டெம்பரேச்சர்ல இருக்காது. அதனால அப்படி சொல்ல வந்தேன். சப்பாத்தி எல்லாம் கொஞ்சம் நிதானமா சுடணும். உங்க கூட சேர்ந்து வாயெல்லாம் டங்கு ஸ்லிப் ஆகுது, வளருது. ஓகே, நான் சப்பாத்தி சுட்டுக்கிறேன். நீங்க போயிட்டு ரெடி ஆயிட்டோ வாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட்டு, சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம், அப்புறம் வந்து சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கூட சப்பாத்தி செய்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர், நெய், எண்ணெய்லாம் செய்யக்கூடாது. தயிர், நெய், உப்பு. சில பேர் உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க. உப்பு வேண்டாம்னா உப்பை விட்டுட்டு தயிர், நெய், நார்மல் சில் வாட்டர் போட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம சுட்டோன்னா சப்பாத்தி எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சப்பாத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சரியா வரல அப்படின்னு. இதுதான். இன்னொன்று மாவு பிசைறதுலையும் இருக்கு. கச்சாமுச்சான்லாம் பிசையக்கூடாது. ஏன்னா நம்ம பேக்கிங் அந்த கேக் எல்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு ஃபோல்ட் கையில தானே பேசினா வேற கையில தான் பிசையணுங்க. அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு இருக்குல்ல, அது சொல்றேன். என்ன மேடம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு சைலண்டா இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து சமையல் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன செஞ்சிருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்றேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சிருக்கோம். கொஞ்சமா லைட்டா ஒரு பிஞ்சு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். சிக்கன் தொக்கு பண்ணிருக்கோம். இது பட்டர் சிக்கன் சொல்லலாம், பட்டர் சிக்கன் சொல்லலாம். தெரியுதா? நல்ல தொக்காயிருச்சு. இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம மேல கட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வாசனையும் செம்ம தூக்கலா சூப்பரா இருக்கும். சப்பாத்தி வந்து செஞ்சிருக்கோம். அடுத்து முட்டை செஞ்சிருக்கோம். அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி வந்து இருக்கு செய்யறதுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா செய்யணும். சூடு ஆறிடும், அதனால இப்ப செய்யல. அப்புறம் சாப்பாடு வந்து செய்யணும். அவ்வளவுதான். இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சு. நம்ம நாளைக்கு என்ன லஞ்சு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே, பாய்.